ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மீன் வண்டி வந்திருக்கு. மீன் தாங்க வாங்க போகிறோம். இந்த அண்ணாட்டு தான் நாங்கள் ரெகுலராக வாங்குவோம். என்னென்ன மீன் வந்திருக்குன்னா, சங்கரா மீன் இருக்குது, கிழங்கா மீன், இந்த மீன் பேர் வந்து வவ்வா மீன். அதுக்கப்புறம் நல்லா பெரிய பெரிய சங்கரா இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பாருங்கள் மீன். இது வந்து கெண்டை மீன், இது சங்கரா மீன். இப்போ என்ன மீன் வாங்குறதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரை கூப்பிட்டு வந்து கேட்கணும். அவங்க வந்து இந்த கெண்டை மீன் பார்க்குறாங்க. நல்லா இருக்குங்க இது, ஆனால் கொஞ்சம் முள்ளாக தான் இருக்கும், சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் தான் இப்போ வாங்க போகிறோம். இது பேர் என்ன, கண்ணாடி பாறை இதை தான் சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைடு வந்து கெண்டைன்னு சொல்லுவாங்க. பாருங்க, சூப்பராக பாருங்க. ஒரு மீனே 1 கிலோ வந்துருச்சு. இங்கே பாருங்கள், 1.25 கிலோ இருக்குதான். அந்த ஒரு மீன் மட்டும் போதும்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே பெருசு பெருசாக தான் இருக்குது. 1/2 கிலோ 1 கிலோ, அது கீழெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த பெரிய பெரிய மீனெல்லாம் வந்து இங்கே பாருங்கள், இது 2 கிலோவா. அதனால் அந்த ஒரு மீன் மட்டும் நாங்கள் வாங்கிட்டோம். இங்கே பாருங்கள், நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களா. வவ்வா மீன், சங்கரா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். எந்த மீன் எடுத்தாலும் கிலோ 200 சங்கராவும் 200 வாங்க க்ளீன் பண்ணுறதை பார்க்கலாம். ஒரு மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினோம். இந்த மீன் மட்டும் 1 கிலோ 200. உங்கள் ஊர்லலாம் அந்த மீன் என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை கட் பண்ணுறதுக்கு எல்லா பொருளுமே அவங்க வச்சுருக்காங்க பாருங்கள். கத்தி, கட்டை, இந்த செதில் உரிக்கிறதுக்கு. இது நாமளாக தான் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருப்போம். அவங்க சூப்பராக க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க. நிறைய ஊரில் வந்து இது பேர் என்ன, கண்ணாடி பாறையாம். இது நல்லா அப்படியே கலர்ஃபுல்லாக இருப்பாங்களா, அந்த கண்ணாடி மீன் இருக்குல்ல, அதனால் கண்ணாடி பாறை சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைடு வந்து இது கெண்டைன்னு சொல்லுவாங்க, கெண்டை மீன் சொல்லுவாங்க. உங்கள் ஊர்லையெல்லாம் அந்த மீன் பேர் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம மீன் மார்க்கெட்டுக்கெல்லாம் போனால் மீன் வாங்கினா அது கட் பண்ணுறதுக்கு தனியாக பைசா தரணும்ல, அது மாதிரியெல்லாம் இங்கே இல்லை. அப்படியே கட் பண்ணிட்டு போயிடுவாங்க, கட் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. இங்கே கிராமத்தில் காசெல்லாம் வாங்க மாட்டாங்க. நம்ம மார்க்கெட் போனால் தான் கிலோவுக்கு 30, 50 அது மாதிரி வாங்கிப்பாங்க. இங்கே அது மாதிரி பிரச்சனை இல்லை. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்களா, எவ்வளோ ரத்தம் வருது பாருங்கள். அப்படியே பிடிச்சி அப்படியே எடுத்துகிட்டு வராங்க. பூனை வேற வருது. இதில் வந்து அந்த செதிலெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சூப்பராக செத்திட்டாங்க பாருங்கள், கட் பண்ணிட்டாங்க. இதில் அந்த செனை முட்டையா அது இருக்குது, அது வந்து முட்டை போட்டு பொரிச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் இன்ன வரைக்கும் அது மாதிரி செஞ்சதில்லை. யாராவது அது சாப்பிட்டுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குமா, அது செஞ்சு கொடுக்க சொல்கிறாங்க. முட்டை போட்டு வெங்காயம் போட்டு பொரிச்சா சூப்பராக இருக்குன்றாங்க. நான் ஒன்றும் அதை செஞ்சதில்லை, இன்றைக்கி தான் செய்யலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். நாத்தனார் வீட்டுக்காரெல்லாம் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அந்த அண்ணன் சொன்னாங்க, நான் சொன்னேன் அதை எடுத்து பூனைக்கு போட்டுருங்கண்ணே. இல்லைம்மா அது நல்லாயிருக்கும், செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக கட் பண்ணுறாங்க பாருங்கள், பீஸ் பீஸாக. இப்போ வந்து இந்த மீன் நம்ம வறுக்க தாங்க போகிறோம். இது வறுத்தா நல்லா இருக்குங்க. வறுத்துட்டு ரசம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இன்னுமே கொஞ்சம் இருக்குது பாருங்கள் அந்த சனையா. இப்போ நாம்
இவங்க கட் பண்ணுறதுக்கே அப்படி இருக்குது, நாம் கட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இது அதான் கண்ணாடி பாருன்னு சொல்லுவாங்களா, வழி வழின்னு போய் பாருங்கள். வழன்னு இருக்கு. அவங்க அவ்வளோ பேர் கத்திக்கே அந்த மீன் மையமாடுது, நாமெல்லாம் என்ன பண்ணுறது, சிந்தின்னு தான் கிடக்கணும். அதனால் எப்போ இது மாதிரி மீன் வாங்கினாலும் அவங்களே கட் பண்ணி கூப்பிட்டு போயிடுவாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கிலோ ஃப்ரெண்ட்ஸ் 200 200. உங்கள் ஊர்லலாம் மீன் ரேட் என்னான்னு சொல்லுங்கள். பாருங்கள், சூப்பராக கட் பண்ணி தந்துட்டாங்க பாருங்கள், நல்லா பீஸாக எப்படி இருக்குது, வஞ்சரம் மீன் மாரி இருக்குல்ல. அதுக்கப்புறம் கொஞ்சமாக குழம்பு வைக்கிறதுக்கு ஏதாச்சும் 1/2 கிலோ மீன் வாங்கினுங்க. 1/2 கிலோ 100. இந்த சென்னா வர மீனா, அது நல்லாயிருக்கும் குழம்பு. மீன் சின்னதாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு. அந்த மீன் தான் வாங்கலான்ட்டு இருக்கோம். அந்த மீன் தான் போடுறாரு அண்ணன்.